பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து நாமத்தினாலே வருகிறோம். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமையில், மனித வல்லமையில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. நமது பாவங்கள், முன்னோருடைய பாவங்கள், சாபங்கள் இயேசுவின் சிலுவை அன்றிலே செலுத்துகிறோம். வெளிப்பாடு 1:5 பிரகாரமாக ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாற்றின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அதனால் சாத்தானை நமக்கு சின்ன தூசி. அதனால் தேவன் நமக்கு தெளிவாக சொல்கிறார். உபாகமம் 15:6, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இது காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா, உபாகமம் 14:2, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் தெரிந்து கொண்டார். நிறைய பேர் நீங்கள் தேவனை அறிந்து வந்திருக்கலாம், ஆனாலும் கூட அது தேவனுடைய முன்குறித்தல். இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனால, மனிதர்கள் யாருமே ஆசீர்வதிக்கல, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறதுனால நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கேட்க இந்த வசனங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இதற்கு தேவன் ஒரு சில கட்டளைகளும் சேர்த்தே கொடுக்கிறார். இது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு இந்த வசனம் கிரியை செய்யாமலே இருக்கிறது. அது என்னென்று எடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வகையிலும் விடுதலை பண்ணிக்கிறார். உபாகமம் 15 விடுதலையின் விபரமானது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாயிலும் தன் சகோதரன் கையிலாயிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம், உன் சகோதரனிடத்தில் உனக்கு வர வேண்டியதை உனக்கு விட்டுவிட கடவுது. இப்படி விட்டுவிடக்கூடிய அளவுக்கு நாம் இருந்தால்தான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அது மட்டுமில்லை, அநேக ஜாதிகளை ஆள்வீர்கள், நீங்கள் அவர்களை ஆள மாட்டீர்கள். எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். அதுக்குள்ள ரீசனை பார்த்தீங்களா? நீங்கள் மட்டும் ஒரு டாப்பில் உள்ள ஹையர் ரேஞ்சில் போய்கிட்டே இருக்கிறது, அதாவது உங்களுடைய சொந்த சகோதரனோ சகோதரியோ யாரோ ஒருவர், உங்கள் குடும்பத்தில் ஒருவர், இப்படி இருக்கும் பொழுது தேவன் என்ன சொல்கிறார்னா, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்திருக்கிறோமா? இப்படி செய்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், ஒருவேளை செய்ய முடியலனாலும் அது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனத்தின் மூலமாய் மாறிக்கொள்வீர்கள். அதனால தான் தேவன் சொல்கிறார், எளியவன் உனக்கு இல்லாதிருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படி நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்பாயானால் உன் தேவன கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ அந்தந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்து யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாதி ராஜா, உலகத்தையே படைத்தவர். நீங்கள் எதை கொடுத்துமே அவர் வாங்கி கொள்ள முடியாது. அது அவருடைய அனாதி சிநேகம். அந்த சிநேகத்தின் மூலமாக இருக்கும் பொழுது தேவன் இல்லாதவர்களுக்கு செய்யும் பொழுது அது எனக்கே சேர்ந்தது என்று சொல்கிறார். நாம் இந்த கோட்பாட்டின் பிரகாரமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருந்திருந்தால் இந்த வசனங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிறிஸ்துவ நாமத்தினாலே அப்படியே வாய்க்கும். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ இப்படி இருந்தால் தான் நான் உடனே இப்படி ஆசீர்வதிக்க முடியும். அப்போது நம்மளோட ஆசீர்வாத குறைச்சலுக்கு என்ன காரணங்கிறத நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. உன் தேவன கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எல்லா வாசலிலும் உன் சகோதரர்கள் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தமும் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக.
விடுதலை வருஷமாக 7ஆம் வருஷம் கிட்டிருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன் 7 சவரன் கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும். அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபாயம் இல்லாத படிக்கும். எச்சரிக்கையாயிரு. ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் வந்து ஒரு பிரிவுகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு சில காரணங்கள் இருந்தாலும் கூட தேவன் என்ன சொல்கிறார், அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய உதவி செய்யாமல் இருந்தாச்சுன்னா அது உனக்கு பாவமாக இருக்கும் என்று தேவன் தெளிவாக சொல்கிறார். இப்படி இருக்கிறதுனால நாம் ஒவ்வொருவருமே சொந்த குடும்பத்து மேலேயே ஒரு அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அண்ணன் தம்பி மேலேயே ஒரு அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிக்கொள்ள வேண்டும், முன்குறிக்கப்பட்டவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும். அதனால தான் உபாகமம் 26:19 இப்படி நாம் செய்து கொண்டு இருந்தால் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார். என்னைக்கு சொல்கிறார்? இன்னைக்கு சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எப்படின்னா நான் சொல்ல கிறிஸ்து சொன்ன பிரகாரம் இந்த பைபிளுடைய பிரகாரம் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருந்தால் நான் உங்களை எல்லா ஜனங்களையும் பார்க்கும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று தேவன் தெளிவாக சொல்கிறார். அப்போ இந்த வசனம் நிறைவேற வேண்டுமென்றால் கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்கு எல்லாமே செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட நீங்கள் தேவனுக்குள்ளே வந்து அது நீங்கள் பாவத்தில் இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்து கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவை போலவே மாறிக்கொண்டால்தான் இந்த வெற்றிகள்லாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்விலையும் நம்ம பார்க்க முடியும். இது என்னைக்கு தராரா? இன்று உனக்கு தருகிறார். அப்போ இன்றைக்கி நாம் அதை பெற்றிருக்கிறோம். அப்போ நம்மளுடைய நடவடிக்கை, பேச்சுகள், செயல்பாடுகள், நம்மளுடைய பார்வைகள் எல்லாமே மாறிடணும். கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரமே வாழ்ந்தால்தான் இந்த வெற்றியை நாம் ஒவ்வொரு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.